ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மெஹந்தி எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறையா பேர் பண்ணுற மிஸ்டேக்கை இன்றைக்கி சரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பென்னு நீங்கள் எந்த பெண்ணுனாலும் எடுத்துக்கலாம். ஜெல் பென்னாக இருந்தால் ஈஸியாக அழிக்க முடியும். ஒரு பென்னு, சாக் பீஸு, அதுக்கப்புறமா அவ்வளோதான். கோன் வந்துட்டு நீங்கள் கோனை வச்சு போடுறத மெஷர்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான். அது நீங்கள் ப்ரைடுக்கு பண்ணும்போது பண்ணிக்கலாம். நான் எப்படி பண்ணுறது டக்குன்னு அழித்து காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் சாக் பீஸ் வச்சு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கு நம்ம கட்டை விரல் இருக்கு இல்லையா, கட்டை விரலில் கிட்ட வந்துட்டு சாக் பீஸ் கோடு, அந்த நம்மளோட ஒயிட் ஷேடோ தெரியும்ல, அங்கேருந்து ஒரு கோடு நேராக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சுண்டு விரல் சைட்லேருந்து நேராக ஒரு கோடு, நான் போடுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த மாதிரி நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு முன் சைடு நமக்கு வந்துட்டு நல்லா கரெக்டாக ஒரு 2 சைடு கோடு போட்டோன்னா முன் சைடு நமக்கு கரெக்டான பர்ஃபெக்டில் மெஹந்தி போட முடியும். முன்னாடியும் பார்க்க நீட்டாக இருக்கும், பின்னாடியும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா, நிறைய பேர் பண்ணுறது என்னன்னா தப்பாக மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்க. சும்மா நம்மளாக போடுவோன்ற மாதிரி போடுறாங்க. பட் ஆனால் கடைசியில் ஃபோட்டோ பார்க்கும்போது முன்னாடி வந்துட்டு தலைகீழாக ஒரு மாதிரி திருப்பி இருக்க மாதிரி, நான் முன்னாடியே வீடியோவுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ காமிச்சிருப்பேன், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு தெரியும். ஒரு மாதிரி கொசன்னு ஒரு மாதிரி நல்லா தெரியாது, ஒரு மெஷர்மெண்ட்டே ஒரு நீட்டாகவே தெரியாது அப்படி போட்டிங்கன்னா. இப்போ வந்துட்டு நான் அந்த பெண்ணை வச்சு போட்டு காமிச்சிருக்கேன் வீடியோக்காக. ஏன்னா டார்க்காக தெரிஞ்சால் தான் நீங்கள் கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான். கட்டை விரலில் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கட்டை விரல் எண்டிங்லேருந்து அப்படியே நேராக ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த சைடு சுண்டு விரல் சைடு வந்துட்டு நேராக ஒரு கோடு, சுண்டு விரல் முடிகிற இடத்துல கரெக்டாக சுண்டு விரல் முடிகிற இடத்துல இருந்து கோடு போடணும். இந்த சைடு எப்படி எடுக்கணுன்றதுக்காண்டி இந்த மேலேயும் கோடு போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக. இந்த கோடை அப்படியே நம்ம இது வரைய தான் நம்ம ப்ரைடுக்கு மெஹந்தி போடுவோம், அதனால் அங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த சுண்டு விரல் சைடு வந்துட்டு உங்களுக்கு கோடு போட்டு காமிக்கிறேன், அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும் எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படின்றதுக்கு. இப்போ பாருங்கள், முன்னாடி எந்த இதுவுமே இல்லை, நீட்டாக வந்திருக்கு. மெஹந்தி போட்டாலும் நீட்டாக தெரியும், அந்த மாதிரி வந்திருக்கா. இப்போ சுண்டு விரல் சைடு வந்துட்டு அந்த கோடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கோடு போடுறது நம்ம கரெக்டாக அந்த கலர் நம்ம முன் கலரும் பின்னாடி சைடில் உள்ள ஹேண்ட் கலரும் டிஃப்ரெண்ட் தெரியுதுல்ல, அந்த இடத்த நம்ம 2ஆக பிரிச்சுக்கணும். நீங்கள் ஒயிட்டாக இருந்தாலும் பிளாக்காக இருந்தீங்கனாலும் அந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரியாட்டி பரவாயில்ல, அந்த அளவை வச்சு நீங்கள் கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா செம்மையாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா முன் சைடு நீங்கள் கையை காமிக்கும்போது ஃபோட்டோக்காக இருந்தாலுமே அது நீங்கள் முன்னாடி வச்சு எடுக்கும்போது மெஹந்தி பார்க்குறதுக்கு ஃபோட்டோவில் அழகாக இருக்கும். ப்ரைடுக்கெலாம் பெண்ணை வச்சு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம், பட் அது அழியாது. சில பெண் அழிகிற மாதிரி பெண் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெளிவாக தெரியணுன்றதுக்காக தான் நான் இந்த பெண்ணை யூஸ் பண்ணியிருக்கேன். மெஹந்தியை வச்சு நீங்கள் ஒரு கோடு போடணுன்னா ப்ரைடுக்கு போடுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் நீட்டாக ப்ராப்பராக அந்த மெஹந்தியை போட முடியும். அதுக்கு கோனை வச்சு நீங்கள் எவ்வளோ மெல்லிஸாக போட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு லைட்டான ஷேடு கொடுத்தா போதும். லைட்டாக ஷேடு கொடுத்தீங்கன்னாவே அது காஞ்சிரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த அளவு கரெக்டாக தெரியும். நீங்கள் யாருக்கு மெஹந்தி போடுறதா இருந்தாலும் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக மெஹந்தி பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு 2 சைடுமே கரெக்டாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.